நான் இன்றைக்கி பன்னீர் செய்கிறதுக்காக 1 லிட்டர் க்ரீன் கலர் ஆவின் மில்க் எடுத்திருக்கேன். இந்த பாலை நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு காய வச்சுக்கலாம். 1 லிட்டர் பாலுக்கு இந்த சைஸில் லெமன் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா டைல்யூட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பால் நல்லா இந்த மாதிரி பொங்கு வந்ததும் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணி வச்சுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேம் ஹை பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா பால் நல்லா திரிஞ்சு தண்ணி தனியாகவும் பன்னீர் தனியாகவும் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம இதை வடிகட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் கிளாத்தில் இதை சேர்த்துட்டு மேலே நல்ல தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். லெமன் ஃப்ளேவர் போனதுக்கப்புறமா இது போல் புழிஞ்சிட்டு மூட்டை கட்டி மேலே தண்ணி வடிகிறதுக்காக ஒரு வெயிட் வச்சு வச்சிடலாம். இது அப்படியே 1 மணி நேரம் விட்டுடலாம். 1 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறமா நம்ம செஞ்ச பன்னீர் எவ்வளோ கிராம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு 200 கிராம் பன்னீர் கிடைக்குது. லெமனோடு சேர்த்து பாலும் 50 ரூபாயிலேயே நமக்கு 200 கிராம் பன்னீர் கிடைக்கும். வீட்லேயே ஃப்ரெஷ்ஷான சாஃப்டான சூப்பரான பன்னீர் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்க்யூ.